நடிகர் சிவகார்த்திகேயனுடைய அடுத்த படத்தை இயக்க போகிற இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஏஆர் முருகதாஸ் வந்து மறுபடியும் வந்து சினி ஃபீல்டுக்குள்ள வராரு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை இயக்க போகிறாரு. அதுவும் எஸ்கேவோட வந்து இயக்க போகிறாரு. விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகரை வச்சு இயக்கிக்கிட்டு இருந்த ஏஆர் முருகதாஸ் இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து விஜய் இடத்த யார் பிடிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குற இந்த நேரத்தில் எஸ்கே அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே அவர்கள் தான் ஏஆர் முருகதாஸோட நடிக்க போகிறாரு. ஸோ அந்த படத்தினோட பூஜை ஸ்டில்ஸ்லாம் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறாரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிருத் சிவகார்த்திகேயன் காம்போ வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து கலக்கியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு காம்போ வந்து மறுபடியும் இந்த படத்தில் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எஸ்கேவோட ரசிகர்கள். ஸோ அவங்களுக்கு விருந்தளிக்கிற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை இது துப்பாக்கி 2வாக இருக்குமா இல்லை கத்தி 2வாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏஆர் முருகதாஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது துப்பாக்கியும் கத்தியும் ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதில் டெஃபினட்டாக கண்டிப்பாக அது ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி படம் வரப்போகுதுன்னு.